கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புவோம். லூகாஸ் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7 முதல் வாசிக்கிறேன். லூகாஸ் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7 முதல். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அருமையானவர்களே, இயேசு பிறந்தபோது நடந்த ஒரு அற்புதமான சம்பவத்தை இங்கே பார்க்கிறோம். தேவதூதன் ஒருவன் ராத்திரியிலே மந்தையை காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு தரிசனமாகிறான். மேய்ப்பருடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இதுவரைக்கும் நடந்ததே கிடையாது. ஒரு அபூர்வமான சம்பவம். இப்படி ஒரு காட்சியை அவர்கள் கண்டதில்லை. தேவதூதன் வந்த மாத்திரத்தில் நடுராத்திரி நடுப்பகலாக மாறிவிட்டது. இதை பார்த்து மேய்ப்பர்கள் மிகவும் பயந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது தேவதூதன் பேச ஆரம்பிக்கிறான். அவன் பேசின போது அவன் வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தை, பயப்படாதிருங்கள். எல்லாரும் சொல்லுவோம், பயப்படாதிருங்கள். பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர், எல்லாரும் சொல்லுவோம் இரட்சகர், இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லுகிறான். அருமையானவர்களே, இயேசு இந்த உலகத்திலே பிறந்து ரட்சிப்பை ஏற்படுத்தி மனிதர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அதன் மூலமாக வருகிற முதலாவது பலன் பாருங்க, பயத்திலிருந்து விடுதலை. அருமையானவர்களே, எபிரேயர் புஸ்தகத்துக்கு போவோம். எபிரேயர் 2:14-15 பாருங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். பாருங்க, மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் இயேசு மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக வந்தது மட்டுமல்ல, கல்வாரியிலே அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி அருமையான மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை அழித்திருக்கிறார். அதனுடைய விளைவுதான் அருமையானவர்களே, நாம் பயத்திலிருந்து என்ன செய்திருக்கிறோம்? விடுதலை ஆயிருக்கிறோம். பாருங்க, ரட்சிக்கப்படாத மனுஷனுடைய உள்ளத்துக்குள்ள நிறைய பயங்கள் இருக்குது. பாருங்க, எதிர்காலம் நல்லா இருக்குமா? நான் நல்லா இருப்பேனா? என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்களா? என் குடும்பம் நல்லா இருக்குமா? என் வருமானம் நல்லா இருக்குமா? நான் ஆரோக்கியமா இருப்பேனா? ஆபத்துக்கு தப்புவேனா? சுகமும் பலனும் இருக்குமா? ஐஸ்வர்யம் இருக்குமா? மரிச்ச பிறகு நான் சொர்க்கத்துக்கு போவேனா என்கிற பலவிதமான கேள்விகள் இருக்கிறது. அது நிமித்தமாக மனுஷனுக்குள்ள ஒரு விதமான கலக்கம், பயம் எல்லாருக்குள்ள இருக்குது. படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம், பாருங்க, பணம் வச்சிருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட பயம் நிறைந்த மனிதனாய் பாருங்க ரட்சிக்கப்படாத மனிதன் இருக்கிறான். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் பயத்திலிருந்து என்ன செய்திருக்கிறார்? விடுதலை ஆக்கி இருக்கிறார். விசேஷமாக மரண பயத்திலிருந்து என்ன செய்திருக்கிறார்?
விடுதலை ஆக்கி இருக்கிறார். அருமையானவர்களே, இயேசு நமக்குள்ளே வந்து நம்முடைய பாவங்களை மன்னித்து பாவத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி நம்மை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள். எல்லாரும் சொல்லுவோம், இயேசு என் உள்ளத்துக்குள்ளே வந்திருக்கிறார், நான் நீதிமான், நான் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசு என் உள்ளத்துக்குள்ளே வந்திருக்கிறார், நான் நீதிமான், நான் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறேன். கர்த்தர் நம்மை பயத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறபடியால் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. பயப்படாதிருங்கள் என்பதுதான் முதலாவது வார்த்தை. இயேசு வந்துவிட்டார், பயப்படாதிருங்கள். இந்த காலை வேளையில ஒருவேளை புதிதாக வந்திருக்கிறவர்கள், நீங்களும் எதிர்காலத்தை குறித்து பலவிதமான தீமைகளை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம். அருமையானவர்களே, இயேசு உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே வர விரும்புகிறார். இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று அவருக்கு அழைப்பு கொடுத்து இயேசுவை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்வீர்களானால் எல்லா பயத்திலிருந்தும், விசேஷமா மரண பயத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். தைரியம் உள்ளவர்களாய், விசுவாசம் உள்ளவர்களாய், நம்பிக்கை உள்ளவர்களாய் நீங்கள் வாழ்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். பாருங்க, தேவதூதன் அடுத்தபடியாக சொல்லுகிறான், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லாரும் சொல்லுவோம், எல்லா ஜனத்துக்கும். ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு மட்டும் இல்ல, ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு மட்டும் இல்ல, அல்லது ஒரு குறிப்பிட்ட ஊர்க்காரங்களுக்கு மட்டும் இல்ல, அல்லது ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கு மட்டுமல்ல. அருமையானவர்களே, இயேசு எல்லாருக்கும் ரட்சிப்பை கொடுக்கிற ரட்சகராய் அவர் இந்த உலகத்திலே வந்தார். சிலர் சொல்றாங்க இயேசுநாதர் வந்து கிறிஸ்தவருடைய தெய்வம் அப்படிங்கிறாங்க. இன்னும் சிலர் சொல்றாங்க இயேசுநாதர் வந்து வெள்ளைக்காரங்களுடைய தெய்வம் அப்படின்றாங்க. அவரு வெள்ளைக்காரங்களுக்கும், மஞ்சள் நிறத்தவருக்கும், கருப்பு இனத்தை சார்ந்தவர்களுக்கும், 5 கண்ட மக்களுக்கும் பொதுவானவர். அவர் வந்து எல்லாரையும் ரட்சிக்கும்படியாக இந்த உலகத்திலே வந்த ரட்சகர். பாருங்க, 1 யோவான் 4 அதிகாரம் 14வது வசனம் விதமாக சொல்கிறது. திருப்போம் வசனத்தை பார்ப்பது நமக்கு நல்லது இல்லையா? 1 யோவான் 4:14, பிதாவானவர் குமாரனை உலக ரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சி அடைகிறோம். பாருங்க, பிதாவானவர் குமாரனை ஒரு ஊரை ரட்சிக்கும்படி அனுப்பினார்னு போடல, பிதாவானவர் குமாரனை, சத்தமா தான் சொல்லுங்களேன், உலக ரட்சகராக, உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் ரட்சிக்கும்படியாக அருமையானவர்களே அவர் அனுப்பினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் அவருக்கு ரட்சகர் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவதூதன் சொல்கிறான், ரட்சகர் பிறந்திருக்கிறார். ரட்சகர் என்றால் சேவியர் என்று இங்கிலீஷில் சொல்கிறார்கள். அருமையானவர்களே, சேவியர் என்பதற்கு ஆபத்திலிருந்து, கஷ்டத்திலிருந்து, அழிவிலிருந்து காப்பாற்றுகிறவர். பாருங்க, ரட்சகர் என்றால் ஆபத்திலிருந்து, கஷ்டத்திலிருந்து, அழிவிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறவர் என்று அர்த்தம். இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்ல போனா, இயேசு கல்வாரி சிலுவையிலே அருமையானவர்களே நம்முடைய எல்லா தீமைகளையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நன்மைகளை நமக்கு தந்து நம்ம என்ன செய்திருக்கிறார்? ரட்சித்திருக்கிறார். இந்த அன்பை எங்க பார்க்க முடியும்? யோசித்து பாருங்க. இன்னைக்கு சுயநலம் பிடிச்ச உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். யாரை பறிக்கலாம், யாரை பாருங்க கொல்ல போடலாம், யாரை ஏமாத்தலாம் என்று பாருங்க அலைந்து கொண்டிருக்கிற ஒரு சமுதாயத்திலே நாம் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது மத்தியில நம்முடைய தீமைகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய நன்மைகளை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறாராம். இவர் தான் ரட்சகர். இருக்கிறீங்களா? எல்லாரும் கரங்களை தட்டி இந்த ரட்சகரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். சங்கீதம் 145. சங்கீதம் 145 9வது வசனம் பாருங்க. கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், அவருடைய இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. பாருங்க, தேவன் எல்லார் மேலும் தயவுள்ளவர், இயேசு எல்லார் மேலும் தயவுள்ளவர். அருமையானவர்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா
மனிதர்கள் நண்பர்களுக்கு நன்மை செய்வாங்க, ஆனா எதிரிகளுக்கு எந்த நன்மையும் செய்ய மாட்டாங்க இல்லையா? எதிரிகளை குறிச்சு வச்சு அவர்களுக்கு தீமை செய்வாங்க சில ஆட்கள். நம்ம சவுலை பார்க்கிறோம் வேதத்துல. இந்த தாவீது, இந்த சின்ன பையன் சிங்காசனத்துல ஏறிடுவான், நம்மளை தள்ளி விட்டுருவான் அப்படின்னு சொல்லி பயந்து பாருங்க, தாவீதுக்கு திட்டமிட்டு தீமை செய்யறான். தாவீதை கொல்லணும்னு பாருங்க அலைஞ்சு தெரியுறான். நல்ல வேளை தாவீதுடனே கர்த்தர் இருந்தார். கர்த்தர் இருந்ததுனால பாருங்க இந்த சவுலின் கைக்கு தாவீது தப்புவிக்கப்பட்டான் என்று நம்ம பார்க்கிறோம். மனுஷன் எவ்வளவு பொல்லாதவனா இருக்கிறான் பாருங்க, அருமையானவர்களே. ஆனால் தேவன் அப்படி கிடையாதுங்க. தேவன் அருமையான எல்லார் மேலும் தயவுள்ளவர். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும்னா அன்பு, அன்பாகவே இருக்கிறார். திருப்பவும் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44வது வசனம் பாருங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். என்ன அன்பின் தேவன் பாருங்க. இயேசு பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இங்கே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். யோசித்து பாருங்க அருமையானவர்களே, சூரியன் இல்லாத ஒரு உலகத்தை நினைச்சு பார்க்க முடியுமா? மழை இல்லாத ஒரு உலகத்தை நினைச்சு பார்க்க முடியுமா? பாருங்க, சூரியன் இல்லாட்டிலும் மனுஷன் வாழ முடியாது, மழை இல்லாட்டிலும் மனுஷன் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. ரெண்டு பெரிய வாழ்வாதாரங்கள். அருமையானவர்களே, இதை கர்த்தர் தான் தருகிறாரு. எந்த மனுஷனும், எந்த அரசியல்வாதியும், எந்த தலைவனும், எந்த பிரசிடென்ட்டும் அதை கொடுக்கறது இல்லை. சூரிய வெளிச்சத்தையும் மழையையும் கர்த்தர் தான் தருகிறாரு. கவனியுங்கள் பாருங்க, நல்லவங்களுக்கு மட்டும் சூரிய வெளிச்சத்தை கொடுத்துட்டு பொல்லாதவர்களுக்கு சூரிய வெளிச்சத்தை அவரால் நிறுத்தி வைக்க முடியும். நீதி உள்ளவர்களுக்கு மட்டும் மழையை கொடுத்துட்டு அநீதி உள்ளவர்களுக்கு மழையை நிறுத்தி வைக்க அவரால் முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவனால எல்லாம் கூடும், அவரால் முடியும். ஆனா அருமையானவர்களே, நல்லோர் மேலும் பொல்லாதவர் மேலும் பாருங்க, நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் பாருங்க தன்னுடைய சூரியனை உதிக்க பண்ணுகிறார், மழையை பெய்ய பண்ணுகிறார். ஏன் ஆண்டவரேன்னு கேட்டா, பொழைச்சு போறான் போ. தேவன் இல்லை என்று சொல்லுகிறவனும் அவன் ஆசையிலையும் சுவாசம் ஓடிட்டு இருக்குது, போயிட்டு போறான், நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு கர்த்தர் அருமையான விரும்புகிறார். அதுதான் அவருடைய உள்ளம். கர்த்தர் எல்லார் மேலும் தயவு உள்ளவர், எல்லாரையும் ரட்சிக்கும்படியாக பாருங்க இந்த உலகத்திலே வந்த ரட்சகர் அவர். வாசிக்கலாம், லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் பாருங்க. லூக்கா 6:35. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியா இருக்கும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர் நன்றி இல்லாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. அல்லேலூயா. நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. அருமையானவர்களே, துரோகிகள் அவங்க அழிஞ்சே போகணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? துரோகிகளா மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு நம்ம யோசிக்கிறோம். இதான் மனுஷனுடைய சுபாவம். ஆனா கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை பாருங்கள். நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறார். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? கெத்செமனே தோட்டத்தில் கல்வாரிக்கு போறதுக்கு முன்பதாக கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணிட்டு சீஷர்களை கூட்டிட்டு வர்றாரு. வரும்போது யூதாஸ் காரியத்தை வந்துட்டான் காட்டி கொடுப்பதற்காக. அவன் பின்னாடி
அவரை கைது செய்வதற்காக ஒரு பெரிய கூட்டம் வந்துருச்சு. இப்போ அவருடைய கஷ்டங்கள் ஆரம்பிக்க போகிறது அவருக்கு நல்லா தெரியும். முதுகுல வார்னால அடிக்க போறான், கைகள் கால்கள்ல ஆப்புனால உருவ குத்த போறான், தலையில முள்முடி சூட்ட போறான். எல்லாம் வேதனைகள், வலி காத்திருக்கிறது. இந்த மாதிரி நேரத்தில் பாருங்க, கர்த்தரை அரெஸ்ட் பண்ண வந்துட்டாங்கன்றத கண்ட மாத்திரத்தில் பேதுருவுக்கு ஆத்திரம் வந்துருச்சு. ஆத்திரப்பட்ட பேதுரு பட்டயத்தை எடுத்து ஒருத்தனை வெட்டிவிட்டான். வெட்டு பாருங்க, அவன் கழுத்தில் விழாம காது வெட்டப்பட்டுருச்சு. கவனியங்கள், இயேசு அவர் பெரிய கஷ்டத்தை எதிர்நோக்கி போயிட்டு இருக்கிறாரு. இதுல துரோகியினுடைய காது வெட்டுப்பட்டு போயிடுச்சு. எவன் காது வெட்டுப்பட்டா என்ன, எவன் கண்ணு போனா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நானே இவ்வளவு கஷ்டப்பட போறேன்னு சொல்லிட்டு அப்படிதான் பொதுவா சிலுவைக்கு போறவர்கள் நினைச்சிட்டு போவாங்க. இயேசு அப்படி போகாம யோசித்து பாருங்க, அந்த காதை ஒட்ட வச்சு அவனை சுகமாக்கி விட்டார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 22:51 பாருங்க. அப்பொழுது இயேசு இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். ஆச்சரியமா இருக்குது. அருமையானவர்களே, இயேசு இந்த உலகத்திலே மாம்சத்தில் இருந்த நாட்களிலே, நல்லா கவனிங்க, அவர் செய்த கடைசி அற்புதம் ஒரு துரோகிக்கு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். என்ன ஆச்சரியம்! நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அன்பு நிறைந்தவரா இருக்கிறாரு. நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. கர்த்தர் எல்லாரும் மேலும் தயவு உள்ளவர். சின்ன பாவி பெரிய பாவி எல்லாம் பார்த்து குறிச்சு வச்சு தண்டிக்கிறவர் அல்ல. அருமையானவர்களே, சின்ன பாவம் பெரிய பாவம் சர்வ உலகத்தில் உள்ள எல்லாருடைய பாவங்களையும் தன்மையிலே ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே அருமையானவர்கள் அவர்களை சுமந்து தீர்த்த ரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் காலையிலே சொல்லுவோம், இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. தீத்துவின் புஸ்தகம், தீத்து 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் பாருங்க. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும், எல்லாரும் சொல்லுவோம், எல்லா மனுஷருக்கும், எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை பிரசன்னமானது. இயேசுனுடைய பிறப்பை பற்றி இங்க அருமையானவர்களே பவுல் எழுதுகிறார். அதாவது எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமானது. தேவ கிருபை என்பது இயேசு கிறிஸ்து தான். அவன் நான் இப்படி வாசிக்கிறேன், ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க இயேசு பிரசன்னமானார். எல்லாரும் சொல்ல, இயேசு பிரசன்னமானார். இயேசுவே வந்தாருங்க. இதான் ஆச்சரியம். ஒரு தேவதூதன் அனுப்பியிருக்கலாம், ஒரு பிரசங்கியார் அனுப்பியிருக்கலாம், ஒரு போதகனை அனுப்பியிருக்கலாம், ஒரு அரசியல்வாதி அனுப்பியிருக்கலாம். அருமையானவர்களே, யாரையுமே அனுப்பலங்க. மனிதர்களை மீட்கும்படியாக, மனிதர்களை ரட்சிக்கும்படியாக அவரே இந்த உலகத்தில் என்ன செஞ்சாரு? வந்தார். பர்சனலா அவரே வந்துட்டாரு. என்ன ஆச்சரியம் பாருங்க. 1990வது வருஷம் ஆகஸ்ட் மாதத்துல வளைகுடா போர்னு சொல்லி ஒரு போர் ஆரம்பிச்சிச்சு. இந்த போர் யாருக்கும்னா அமெரிக்காவுக்கும் ஈராக்குக்கும் இந்த போர். ஏன் அப்படின்னா, அந்த ஈராக்குக்காரங்க போய் எண்ணெய் வளம் மிக்க இந்த ஒரு சின்ன நாடு குவைத், அதை போய் ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க, ஆண்டுகிட்டாங்க. ஆகவே இந்த குவைத்ன்ற அந்த சின்ன நாட்டை ஈராக்குடைய கையிலிருந்து விடுதலை ஆக்குவதற்காக அமெரிக்கா ஈராக்கோட போர் தொடுத்து ஈராக்க மேற்கொண்டு அந்த குவைத்தை ஈராக்கினுடைய பிடியிலிருந்து விடுதலை ஆக்கிட்டாங்க. கவனிங்க, விடுதலை ஆக்கிட்டு ஈராக்க அமெரிக்கா ஆதிக்கத்துக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. அமெரிக்கா தான் ஈராக்க ஆண்டு கொண்டிருந்தது அந்த நாட்கள்ல. இப்படி ஆண்டு கொண்டிருந்தபடினால அமெரிக்காவினுடைய போர் சேவகர்கள், ஆயிரக்கணக்கான போர் சேவகர்கள் ஈராக்ல இருந்தாங்க. ஏன்னா அப்பதான் நிலைமையை கண்ட்ரோலுக்குள்ள வைக்க முடியும்னு சொல்லி. அந்த மாதிரி நேரத்தில் அமெரிக்காவில் ஒரு பண்டிகை வந்தது. அது என்னன்னா,
கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற பண்டிகை அவங்க கொண்டாடுறாங்க பாருங்க. தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு சொல்லி ஒரு பண்டிகை கொண்டாடுறாங்க. அவ கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற அந்த பண்டிகை வருது. அமெரிக்கர்கள் எல்லாரும் கொண்டாடுவாங்க. அப்ப ஈராக்ல இருந்த அந்த அமெரிக்க போர் செய்வர்கள் அவங்களும் அந்த தேங்க்ஸ் கிவிங் கொண்டாடுவோம்னு சொல்லி ஒரு நாளை, அதாவது நவம்பர் 27, 2003 அந்த நாளை விசேஷப்படுத்தி ஒரு பெரிய அரங்கத்தில் அந்த அமெரிக்க போர் செய்வர்கள் எல்லாம் கூடி பாட்டு பாடி ஜெபம் பண்ணி பாருங்க, பைபிள்லாம் வாசித்து அப்படிட்டு இருக்கும்போது ஒரு விசேஷமான ஒரு நிகழ்வு என்னன்னா, அமெரிக்காவிலேருந்து அந்த குறிப்பிட்ட ஃபங்க்ஷனுக்கு அமெரிக்காவிலேருந்து ஒரு பிரதிநிதி, ஒரு முக்கியமான ஆள் வந்து அந்த அதிபருடைய வாழ்த்து செய்தியோட வந்து அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பாருங்க, அந்த வாழ்த்து செய்தியை அந்த போர் செய்வர்களுக்கு வாசிப்பாராம். வாசிச்சு முடிச்ச பிறகு எல்லாரும் விருந்து சாப்பிட கொண்டாடுவதற்கு கலந்து செல்வாங்களாம். அதான் கடைசி முக்கியமான நிகழ்வு. ஆகவே அன்னைக்கு கூட்டிட்டாங்க. நவம்பர் 27, 2003 பாருங்க, ஆயிரக்கணக்கான போர் செய்வர்கள், அமெரிக்க போர் செய்வர்கள் கூடியிருக்கிறாங்க. பைபிள் வாசிச்சாச்சு, ஜெபம் பண்ணியாச்சு. இப்ப அமெரிக்க பிரதிநிதி யார் வரப்போறா, யார் வந்து அந்த அதிபருடைய வாழ்த்து செய்தியை வாசிக்க போறான்னு சொல்லி எல்லாம் ஆவலோடு அப்படி காத்துட்டு இருந்தாங்க. பாருங்க, ஸ்கிரீனை விலக்கிட்டு வந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு பிரதிநிதி கிடையாது. ஸ்கிரீனை விலக்கிட்டு வந்தது யாருன்னா அதிபரே வந்துட்டாரு. அமெரிக்க தேசத்தினுடைய அதிபர் ஜார்ஜ் புஷ் அவரே வந்துட்டாரு பாருங்க. வந்துட்டு வாழ்த்து செய்தியை சொன்ன மாத்திரத்துல, அருமையானவர்களே, அங்க இருந்த ஆயிரக்கணக்கான போர் செய்வர்களுக்கு பாருங்க சந்தோஷம்னா தாங்க முடியலையா. ஆச்சரியப்படத்தக்க வருகை அப்படின்னு சொல்லி, சர்ப்ரைஸ் விசிட் சொல்லி எல்லாரும் பாருங்க சந்தோஷத்துல களி கூர்ந்தாங்களாம். யோசித்து பாருங்க. நான் சொல்லுகிறேன், அவர் வந்த அந்த வருகை பார்க்கலாம் கோடி மடங்கு பெரிய வருகை தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்த வருகை. ஆமென். ஒரு தேவதூதன் அனுப்பல, ஒரு பிரதிநிதி அனுப்பல, அவரே நமக்காக இந்த உலகத்தில் நினைச்சிட்டாரு. வந்து சிலுவையில பாடுபட்டு ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்களை எல்லாம் என்ன செஞ்சிட்டாரு, கேன்சல் பண்ணிட்டாரு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை தட்டி நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. அதனாலதான் பாருங்க பேதுரு எழுதுகிறார், சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமான சந்தோஷமுடையவர்களாய் நம் களி கூறுகிறோம். ஏன்னா நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு நம்மை ரட்சித்திருக்கிறார். நம்முடைய சந்தோஷம் வந்து சொல்லி முடியாத சந்தோஷம், மகிமையினால் நிறைந்த சந்தோஷம். அருமையானவர்களே, நம்முடைய சந்தோஷத்துக்கு காரணம் நம்முடைய ரட்சகர் இயேசு. நம்முடைய சந்தோஷத்துக்கு காரணம் நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ் இல்லைங்க. சர்ச்சில் வேலை பார்க்குற எல்லாருக்கும் இந்த கிறிஸ்துமஸ்க்கு நாங்கள் கேக் வாங்கி கொடுத்தோம். ஆனா அந்த சந்தோஷத்துக்கு காரணம் கேக்கு கிடையாது. சந்தோஷத்துக்கு காரணம் வான்கோழி பிரியாணியும் கிடையாது. சந்தோஷத்துக்கு காரணம் கிறிஸ்துமஸ் தாத்தாவும் கிடையாது. நம்முடைய சந்தோஷத்துக்கு காரணம் இரட்சகராய் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பாருங்க, அவர்தான் நமக்கு சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமான சந்தோஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா மனுஷருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ரட்சிப்பை அருமையானவர்களே நமக்கு ரட்சகர் இயேசு தந்திருக்கிறார். வாசிக்கலாம் சீக்கிரம். ஏசாயா 53 6வது வசனம். ஏசாயா 53 6வது வசனம். நம்ம எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி தெரிந்தோம், வழி வெறிப்பி தெரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். ஒருத்தர் பாக்கி இல்லாம எல்லாரையும், சிறியவர்கள் பெரியவர்கள், அருமையானவர்களே, படித்தவர்கள் படிக்காதவர்கள், உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள், பணக்காரர்கள் ஏழைகள், எல்லாருடைய அக்கிரமத்தையும் தேவன் அவர் மேலே விழப்பண்ணினார். அருமையானவர்களே, இயேசு சிலுவையிலே பாடுபட்டது நிமித்தமாக சர்வலோகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுடைய பாவங்களையும் தேவன் ரத்து செய்திருக்கிறார்.
இன்னைக்கு பாவம் ஒரு பிரச்சனையே கிடையாது கடவுளுக்கு. தெரியுமா உங்களுக்கு? பாவி தான் பிரச்சனை. இந்த பாவி தான் கர்த்தர்ட்ட என்ன செய்ய மாட்டேங்கிறான், வர மாட்டேங்கிறான். மனம் திரும்பி கர்த்தரிடத்துல வந்த நிமிஷத்துல, இயேசுவே ஆண்டவர் சொன்ன நிமிஷத்துல, அருமையானவர்களே, எல்லா பாவங்களும் கேன்சல் ஆகி விடுகிறது. என்ன ஆச்சரியம்! தேவனுடைய அற்புத செயல். அற்புதமாக ஒரு மனுஷனுடைய பாவங்கள் என்ன செய்கிறது, மன்னிக்கப்படுகிறது. ஆகவேதான் இன்னைக்கு எங்கும் உள்ள எல்லா மனுஷருக்கும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் கட்டளையிடுகிறார். மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார் பைபிள்ல போடலங்க. மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். மனம் திரும்ப அழிஞ்சு போயிடாத, நரகத்துக்கு போயிடாத, சாபத்துக்குள்ள போயிடாத, அதுல இருந்து வெளியே வா. ரட்சிப்பு காத்திருக்கிறது, விடுதலை காத்திருக்கிறது, பாவ மன்னிப்பு காத்திருக்கிறது, சமாதானம் காத்திருக்கிறது, சந்தோஷம் காத்திருக்கிறது, வெற்றி காத்திருக்கிறது, உயர்வு காத்திருக்கிறது, பரலோகம் காத்திருக்கிறது. என்ன அருமையான செய்தி கிறிஸ்துமஸ் நாள்ல. ஹலோ, இருக்கிறீங்களா? பாருங்க, நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணி நம்முடைய பாவங்களை எல்லாம் ரத்து செய்திருக்கிறார். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 தீமோத்தேயு 2:6. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. பாருங்க, எல்லாரையும் மீட்கும் பொருளாக எங்க இருந்து மீட்டிருக்கிறாரு? பாவத்திலிருந்து நம்மை மீட்டிருக்கிறாரு. அவருக்குள் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. நாம் இன்றைக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை அருமையானவர்களே உடையவர்களா இருக்கிறோம். இந்த பாவ மன்னிப்பு எங்கேயுமே கிடையாது. விலையேறப்பட்ட பாவ மன்னிப்பு. தேவனுடைய பிள்ளைகளே கவனிங்க, சந்தைக்கு போய் கத்திரிக்காய் வாங்கிட்டு வர்ற மாதிரி பாவ மன்னிப்பு வாங்கிட்டு வந்துட முடியாது. பாவ மன்னிப்பு அவ்வளவு சீப்பு கிடையாதுங்க. எவ்வளவு கோடி கொடுத்தாலும் பாவ மன்னிப்பை வாங்க முடியாது. பாவ மன்னிப்பு இந்த உலகத்துல எங்கேயுமே கிடையாது, இயேசுவினிடத்துல தான் இருக்குது. ஏன் இயேசுவினிடத்துல இருக்குது? அதுக்காக ரத்தத்தை சிந்தி அந்த விலையேற்றப்பட்ட பொருளை சம்பாதித்தவர் அவர், கையில வைத்துக் கொண்டிருக்கிறவர் அவர். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு இலவசமா அள்ளி கொடுக்கிறாரு பாவ மன்னிப்ப. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் தேவனால் அருளப்பட்ட பாவ மன்னிப்பை உடையவர்களா இருக்கிறோம். ஆமென். எல்லாரும் சொல்லுவோம், குமாரனாகிய அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு எனக்கு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஒரு கம்ப்யூட்டர் படிக்கிற ஒரு வாலிபன் பாருங்க, ஒரு பிரசங்கியாருக்கு போன் பண்ணி கேட்டானா, ஐயா பாவ மன்னிப்புன்னு சொல்றீங்களே, அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டானா. ஏன்னா இவர் கம்ப்யூட்டர் படிக்கிறாரு நவீன காலத்துல. அதுக்கு பிரசங்கியார் பதில் சொன்னார் பாருங்க. அவர் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்லயே பதில் சொன்னாரு. அவர் சொன்னாரு, ஆல் த ஃபைல்ஸ் that are recorded against you are deleted. உனக்கு எதிராக பதியப்பட்டிருந்த எல்லா குற்றப்பத்திரிகைகளும் அழிக்கப்பட்டு விட்டது மகனே. அதுதான் பாவ மன்னிப்பு. ஹலோ, நமக்கு எதிராக இருந்த எல்லா குற்றப்பத்திரிகைகளும் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது. அழிச்சது யாருங்க? ரட்சகர் இயேசு. எல்லாரும் சத்தமா சொல்லுவோம், ரட்சகர் இயேசு. இன்னொரு முறை திருப்புவோம். லூக்கா 6:19. அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், எல்லாரையும் குணமாக்கினபடினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படி வகை தேடினார்கள். எல்லாரையும் குணமாக்குகிற ரட்சகர். அல்லேலூயா. இந்த காலை வேளையில ஒருவேளை வியாதியா வந்திருக்கலாம், நீங்க இயேசு என்னை குணமாக்குகிறார் என்று நம்புங்கள். குணமாக்குகிற இயேசு நம்ம மத்தியில் இருக்கிறாருங்க. நிகழ்காலத்தில் அவர் குணமாக்குகிறார். ஆகவே இயேசுவே என்னை குணமாக்குகிறீர் சொல்லி விசுவாசிங்க. போகும்போது சுகமடைந்தவர்களாய் போவீர்கள். மத்தேயு 14:20. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். எல்லாரையும் குணமாக்குவர் மட்டுமல்ல, எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்கிறவர் மட்டுமல்ல, எல்லாருடைய தேவைகளையும் சந்தித்து அருமையானவர்களை ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். பாருங்க, எல்லாருக்கும் மீட்பர். கடைசியா சொல்லி முடிக்கிறேன், கவனிங்க.
மேய்ப்பர்கள் வந்து அவருடைய பிறப்புல அவரை வந்து தரிசிக்கிறாங்க. சாஸ்திரிகள், ஞானிகள் அவங்க வந்து அவரை வணங்கிட்டு போறாங்க. பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்பழத்தையும் காணிக்கையாக கொடுத்து அவரை வணங்கிட்டு போறாங்க. இது எதை காண்பிக்கிறது? யோசித்து பாருங்க. மேய்ப்பர்கள் சமுதாயத்தின் அடிமட்டத்தில் இருக்கிறவங்க. சாஸ்திரிகள், ஞானிகள் அவங்க ராஜாக்கள் மாதிரி சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறவங்க. கவனியங்கள், இவங்களையும் கூப்பிடுறாரு, அவங்களையும் கூப்பிடுறாரு. இவங்களை தேவதூதனை அனுப்பி கூப்பிடுறாரு, அவங்கள நட்சத்திரத்தை அனுப்பி கூப்பிடுறாரு. கூப்பிட்டு ரெண்டு குரூப்புக்கும் அவர் தான் ரட்சகர். சமுதாயத்தில் அடிமட்டத்தில் இருக்கிற ஆட்களுக்கும் அவர் தான் ரட்சகர். சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறவருக்கும் அவர் தான் ரட்சகர். அப்ப கீழ இருந்து மேல வரைக்கும்னா அப்ப நடுவில் இருக்கிற எல்லாருக்கும் ரட்சகர் அவர் தான், இல்லையா? ஆமென். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற பாருங்க ரட்சகர். அந்த ரட்சிப்பை பாருங்க நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த ரட்சிப்பை எண்ணி கர்த்தரை துதிப்பது தான் உண்மையான செலிப்ரேஷன். அதுதான் உண்மையான கொண்டாட்டம். இருக்கிறீங்களா? எல்லாரும் கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அன்பு நண்பர்களே, யாவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். சத்தியவேதத்திலிருந்து வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனம். லூக்கா 2:10. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அருமையாக இருக்கிறது. மறுபடியும் வாசிக்கிறேன். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அருமை நண்பர்களே, வேதாகமம் 2 பகுதியாக இருக்கிறது. ஒன்று பழைய ஏற்பாடு, அடுத்தது புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரிக்கு பின்பு ஆரம்பிக்கிறது. பழைய ஏற்பாடு அது தொன்று ஆபிரகாம் காலத்திலிருந்து அது வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இதிலே முதல் மனிதனாய் ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமை காட்டி தேவனுடைய வார்த்தையை மீறினபடினாலே பாவத்தினாலே வருகிற தோஷங்கள், எல்லா வியாகுலங்களும் மனுக்குலத்தை முழுவதுமாய் பிடித்து கொண்டது. அதிலிருந்து மனிதன் வெளியே வர முடியாதபடி தவித்து கொண்டிருந்தான். இதுதான் பழைய ஏற்பாடு. ஏனென்றால் ஏவாள் ஏமாந்தது பிசாசுகிட்ட ஏமாந்தா. பிசாசு என்பது பயங்கரமான ஒரு சக்தி. அவனை பற்றி யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே அன்றி வேறே ஒன்றுக்கு வரான். பாருங்கள், இன்னைக்கு மக்கள் வாழ்க்கையில் வர எல்லா கஷ்டங்களையும் எல்லா ஆண்டவும் பார்த்து அவன் செய்கிறான்னு சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்தே இந்த குழப்பம் இருக்கிறது. எல்லா குழப்பங்களும், எல்லா பிரச்சனைகளும், எல்லா வியாதிகளும், எல்லா வேதனைகளும் எல்லாம் பிசாசிடத்திலிருந்து வருகிறது. பிசாசு இந்த உலகத்தினுடைய அதிபதியாக இருக்கிறான். ஆகவே மக்கள் அவனுடைய பிடியிலிருந்து வெளியே வருவதற்காக ஆவலாயிருந்தார்கள். இஸ்ரவேலர் மாத்திரமல்ல, எல்லாருமே கடன் தொல்லையிலிருந்தும் வியாதி பிரச்சனையிலிருந்தும்
எல்லா துக்கங்களிலிருந்தும் வெளியே வர வேண்டும், ஒரு விடுதலை வேண்டும், ரட்சிப்பு வேண்டும் என்று எல்லோரும் காத்திருந்தார்கள். வேதத்திலே பல ஆதாரங்களை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த இயேசு அல்லது மெசியா, அவரை யேசுவா என்று சிலர் அழைத்தார்கள். ஆகவே அவர் வானத்திலிருந்து பூமிக்கு வந்து மனு குலத்துக்கு ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுவார். ரட்சிப்பு என்பதை ஒரு கிறிஸ்தவ பதம் ஆக்கிவிட்டார்கள். அருமை நண்பர்களே, ரட்சிப்பு என்றால் காப்பாற்றுறதுன்னு அர்த்தம். பாவத்திலிருந்து காப்பாற்றுறது, வியாதியிலிருந்து காப்பாற்றுறது, தரித்திரத்திலிருந்து காப்பாற்றுறது, எல்லா விதமான நாச மோசங்களிலிருந்து காப்பாற்றுறது, அதுக்கு தான் ரட்சிப்பு என்ற அர்த்தம். ஆகவே இந்த ரட்சகர் பரலோகத்திலிருந்து இந்த உலகத்திற்கு வந்து ஒரு பெரிய மீட்பை, ரட்சிப்பை மனுக்குலத்துக்கு உண்டாக்குவார் என்று அவர் காத்திருந்தார்கள் என்று வேதம் பல இடங்களிலே சொல்லுகிறது. பாருங்கள், மக்கள் பல விதங்களிலே நெருக்கப்பட்டபடினாலே, வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏசாயா 25:4. கொடூரமானவர்கள் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தைப் போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். இயேசுவை குறித்து விதமாய் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் பலர் அதில் இங்கே ஏசாயா எழுதியிருக்கிறான். வெயிலுக்கு ஒதுங்கும் நிழல், ஒரு அடைக்கலம், ஒரு தஞ்சம், புகலிடம், பேராபத்திலிருந்து விடுதலை, இவளை குறித்து இங்கே நாம் வாசிக்கிறோம். இது எல்லாவற்றிலும் மனுக்குலத்தை விடுதலையாக்கி விடுவார் என்று இந்த மேசியாவுக்காக மக்கள் காத்திருந்தார்கள். நீர் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல அந்நியரின் மும்முரத்தை தணிய பண்ணுவீர். மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல பலவந்தரின் ஆரவாரம் தணியும். இவருக்காக காத்திருந்தோம். இவர் நம்மை ரட்சிப்பார். இவரே கர்த்தர். இவருக்காக காத்திருந்தோம். இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம். பாருங்க, இவருக்காக காத்திருந்தோம். இவரே நம்முடைய ரட்சகர். இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்றவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். பல பெரிய பரிசுத்தவான்கள் எழும்பும் பொழுது இவர்தான் கிறிஸ்துவா இருக்குமோ, இவர்தான் மெசியாவா இருப்பாரோ, இவர்தான் அந்த ரட்சகரா, இவர்தான் நம்மை காப்பாற்றுகிறவரா, பிசாசின் பிடியிலே தவிக்கிறோம் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனால் பலவிதமான இன்னல்களுக்குள்ளே அவர்கள் தவிக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு புரிந்தது. விடுதலைக்கு வழி தெரியவில்லை. ஒரே ரட்சகர் மேசியா என்று அவர் நம்பினார்கள். அவருக்காக காத்திருந்தார்கள். பாருங்கள், இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது மிகவும் கிடைத்தவராக ஸ்ரீஹார் என்னப்பட்ட அந்த ஊரில் இருக்கிற அந்த கிணற்றண்டை உட்கார்ந்தார். மதியம் கிட்டத்தட்ட 12 மணி வேளை. குலப்பெண்கள் எல்லாம் காலம தண்ணி எடுத்துட்டு போயிடுவாங்க. கிணறு வெறுமையாக இருந்தது. கர்த்தர் களைப்பாக இருந்தார். அங்கே கொஞ்சம் சற்று உட்காருவோம் என்று
அவர் உட்கார்ந்தார். அப்பொழுது ஒரு பெண் தண்ணீர் எடுக்க வந்தாள். அவள் தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவள். மத்தியான நேரம் தண்ணீர் எடுக்க வருகின்ற அடையாளம் என்ன என்றால், அருமையானவர்களே, அவருடைய வாழ்க்கை அவ்வளவு சரியில்லை என்று அர்த்தம். பாருங்க, அந்த ஒரு மனுஷிக்காக கர்த்தர் அன்றைக்கு அந்த கிணற்றண்டை உட்கார்ந்தார். உட்கார்ந்து கொஞ்சம் தண்ணீர் கொடுன்னு சொன்னார். யூதர்களும் சமாரியர்களும் பேச மாட்டாங்க. இந்த யூதன் தன்னிடத்தில் பேசுகிறார் என்ற மாத்திரத்தில் அந்த பெண்ணுக்கு ஒரு ஷாக்காக இருந்தது. ஆகவே அவள் பேச ஆரம்பித்தாள். இது எங்கள் தாத்தா யாக்கோபுடைய கிணறு, இதில் அவருடைய ஆடுகளும் மாடுகளும் கழுதைகளும் குதிரைகளும் கூட குளித்தது குதித்தது. நீர் யாக்கோபை காட்டிலும் பெரியவரோ என்று ஒரு ஆர்கியூமெண்ட், பாருங்க, ஒரு வாக்குவாதத்தை ஆரம்பித்தார். இயேசு சமாதான காரணர், சமாதான புருஷர், ரட்சகர், எல்லா இக்கட்டிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கிறவர், சண்டை போடுறவர் இல்லை, சண்டையை தீர்த்து வைக்கிறவர். இது நெடுங்காலமாக பல 100 ஆண்டுகளாக சமாரியருக்கும் யூதருக்கும் பெரிய வேறுபாடும் சண்டைகளும் பிரிவினைகளும் இருந்தது. கர்த்தர் அருமையானவர்களே அவர்கிட்ட சொன்னார், நீ பேசுறது யார் என்று உனக்கு தெரிந்திருந்தா நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் ஜீவ தண்ணீரை உனக்கு கொடுத்திருப்பார். ஆகவே தண்ணீரை பற்றிய விதமாக பேசுகிறார்கள். கர்த்தர் அவளுக்குள்ள இருக்க ஆர்வத்தை பார்த்துட்டு, பரலோகத்தின் ஜீவ தண்ணீர், சமாதானத்தை அளிக்கிற தண்ணீர், அந்த ரட்சிப்பின் தண்ணீர், இந்த பாவ மன்னிப்பின் தண்ணீர், அந்த பரலோகத்தில் இருக்க தண்ணீரை அவளுக்கு அருள் ஆரம்பிக்கிறார். அவளுடைய உள்ளம் இழ ஆரம்பித்தது. அவளுக்காகவே அங்கே கர்த்தர் வந்தார் என்று நான் நம்புகிறேன். பாருங்கள், ஆண்டவர் அவளை பிடிக்க ஆரம்பித்தார். சொன்னார், வீட்டுக்கு போய் உன் புருஷனை கூட்டு வாழ்னு. கர்த்தருக்கு நல்லா தெரியும், அவளுக்கு 5 புருஷன் முதல்ல இருந்தான். 5 பேரும் அவள் புருஷன் கிடையாது. இப்போ இருக்கிறவன் 6வது, அவனும் அவளுடைய புருஷன் கிடையாது. அது தொட்ட மாத்திரத்தில் அவளுக்கு எல்லாம் தெரிந்துவிட்டு தீர்க்க தரிசி நம்ம வாழ்க்கையில் நடந்தது எல்லாவற்றையும் தேவனுடைய தயவினாலே ஞானத்தினாலே அறிந்து வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு, எனக்கு புருஷன் இல்லை, இருந்தது 5 பேர், அவனும் புருஷன் கிடையாதுன்னு சொல்லி உண்மையை சொன்னான். வேசிதானால் அவளுக்குள்ளே ஒரு வாஞ்சி, அவள் கர்த்தரை கேட்க பாருங்க, மேசியா வரப்போகிறார், அவர் வந்து எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார், நமக்கு விளங்காதெல்லாம் அறிவிப்பார். கர்த்தர் சொன்னார், நான் தான் அந்த மேசியா. அவ்விதமாக பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவளுடைய தாகமெல்லாம் தனிய ஆரம்பித்தது, அவளுடைய மோகமெல்லாம் தனிய ஆரம்பித்தது. அவருடைய வாழ்க்கைக்குள்ளே ஒரு வித்தியாசத்தை அவள் உணர்ந்தாள். இவர் ரட்சகர், சமாதான பிரபு, ஒரு தீர்க்கதரிசி, தேவன் அனுப்பின மனிதன் என்பதை அவள் புரிந்து கொண்டு உடனே குடத்தை கிடந்த பக்கத்தில் வச்சுட்டு ஊருக்கு ஓடி போய் இந்த இயேசுவை பற்றி அருமையானவர்களே அவளுக்கு சொன்னாள். நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் எனக்கு சொன்னார், அவர் கிறிஸ்துதானோ மேசியாவோ என்பதை நீங்கள் வந்து பாருங்கள் சொன்னாங்க. அவர் வந்தார்கள். அருமையானவர்களே, இயேசு பேசினார். கடைசியில் அவர்கள் சொன்னார்கள், மெய்யாகவே உலக ரட்சகர். அது மாத்திரமல்ல, அவர்கிட்ட கெஞ்சி கேட்குறாங்க, எங்கள் ஊரில் வந்து தங்குங்க அப்படின்னு. யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே, பிசாசு பிடித்த இந்த உலகத்தில் அருமையான எத்தனை மேடுகள் பள்ளங்கள்
எத்தனை சுழிவுகள், வளைவுகள், ஏற்றத்தாழ்வுகள். ஆண்டவராய் இயேசு வானத்தையும் பூமியும் படைத்தவர். இந்த தாழ்ந்த குலத்தை உடைய ஊரை யாரும் எட்டி பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு அங்கே போய் 2 நாள் தங்கி தேவனுடைய வார்த்தைகளை அவர்களோடு பகிர்ந்து கொண்டார் என்று சத்தியவேதத்தில் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, தேவன் அன்பாகவே இருக்கிறார். மனிதத்தில் பாரபட்சம் இல்லாதவர். உயர்ந்தவன் தாழ்ந்தவன்கிறதெல்லாம் எல்லாம் மனிதனுடைய கணக்கு. தேவன் எல்லாரையும் ஒரே விதமாக நேசிக்கிறார். அவர் அழைத்த மாத்திரத்திலே வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் 2 நாள் அவருடைய ஊரிலே தங்கி இந்த வார்த்தையை சொன்னார். அவர்கள் உலக இரட்சகர் என்று அறிக்கையிட்டவர்கள். உண்மையாகவே உலக இரட்சகர். அவருடைய பேர் இயேசு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் இந்த பூலோகத்துக்கு வந்தார். மனுஷனுடைய பாவத்தை தொலைக்கிறது மாத்திரமல்ல, ஏன் பாவத்தை தொலைக்க வேண்டும் என்று அழைத்து சொல்லுகிறோம் என்றால் இந்த பாவம்தான் எல்லா வேதனைகளுக்கும், வியாதிகளுக்கும், ரோகங்களுக்கும், எல்லா பீடைகளுக்கும், எல்லா கண்ணீருக்கும் ஆணி வேலாக இருக்கிறது. அதை கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் மாத்திரமல்ல, இந்த உலகமே அருமையான பிள்ளை அதை வெட்டி எரியும் பொழுது உலகம் பரலோகமாக மாறிவிடும் என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். பாவத்தினுடைய பலாபலன் பிள்ளைகளை மாத்திரமல்ல, சந்ததியும் சந்தானத்தையும் தொன்று தொட்டு தலைமுறையாய் அது பின்தொடருது என்று சத்திய வேதம் சொல்கிறது. அதற்கு முடிவெட்டும்படி, அதற்கு கிரயம் கொடுக்கும்படி, அதற்காக தண்டிக்கும்படி, மனுக்குலம் செய்த தவறுக்காக தண்டிக்கப்படும்படி தேவன் இந்த உலகத்திலே இயேசு என்கிற பேரிலே வந்தார். இதுதான் கிறிஸ்துமஸ் செய்தி. பாருங்கள், ஆகவே தான் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். உங்களை ரட்சிக்க, உங்களை விடுதலையாக்க, உங்களுடைய சங்கிலிகளை அறுத்து விட, உங்களுடைய எல்லா பாடுகளிலும் உங்களை விடுதலையாக்க தேவன் இந்த உலகத்திலே கிறிஸ்து என்ற பெயரிலே அவர் பிறந்திருக்கிறார் என்று சத்தியவேதத்திலே வாசிக்கிறோம். அந்த தேவதூதர் செய்தியை சொன்னார்கள். பாருங்கள், அவங்க சொல்லும்போது மல்லியா திருத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மல்லியா 3:1. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்னாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், மறுபடியும் வாசிக்கிறேன். நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தீவிரமாய் வருவார். உங்களை காப்பாற்ற, பாவத்தை அறுத்து எறிய, பிசாசின் படியிலிருந்து உங்களை விடுதலையாக்க, வியாதியை குணமாக்க, எல்லா தீமையிலிருந்தும் உங்களை தூக்கி எடுத்து சங்கிலியை அறுத்து உங்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்திருக்கிறார். அந்த நற்செய்தியை தேவதூதர்கள் அறிவித்தார்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த ரட்சிப்பின் செய்தி இந்த பூலோகத்தை பாதித்து மாத்திரமல்ல, நட்சத்திர லோகம் வரைக்கும் இது பாதித்தது என்று சத்தியவேதம் சொல்கிறது. இந்த உலகத்திலே கோடி மனிதர்கள் பிறந்திருக்கிறார்கள். ஆனால் நட்சத்திரங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது நட்சத்திர மண்டலம்
பாதிக்கப்பட ஆரம்பித்தது. கிழக்கு தேசத்திலே நட்சத்திரங்களை ஆராய்ச்சி பண்ணுகிற வான சாஸ்திரிகள் அவர்கள் இந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்தை அவர் கண்டார்கள். இது வித்தியாசமான நட்சத்திரம். சரித்திரத்திலே முக்கியமான ஆள் பிறந்திருக்கிறார் என்பதை அவர்கள் கண்டுபிடித்து கொண்டார்கள். கண்டுபிடித்து கொண்டு பாருங்கள், கிழக்கத்திய தேசம்னா எந்த தேசம் தெரியல, ஒருவேளை சீனாவாக இருக்கலாம். பாருங்க, அவ்வளோ தூரம் காசை செலவழித்து அங்கேருந்து அவர்கள் இந்த நட்சத்திரத்துக்கு பின்னால் வந்தார்கள் இவரை பார்க்க. வந்த இடத்துல ஏரோதின் அரண்மனையை பார்த்த மாத்திரத்தில் இங்கே தான் பிறந்திருப்பாருன்னு சொல்லி அங்கே போய் கடைசியில் அதை முடிவை பார்த்தா ஆயிரக்கணக்கான ஆண் பிள்ளைகள் செத்து போனார்கள். இயேசு பாலகன் தப்பித்து கொண்டார். காரணம், தேவன். அருமையானவர்களே, அவர் இன்றைக்கு இருக்கிற கம்ப்யூட்டரை காட்டிலும் ரொம்ப வேகமான ஒரு ஆள். அவர் செய்தியை யோசேப்புக்கு அனுப்பிவிட்டார். ஆகவே இயேசுவை தூக்கி கொண்டு யோசேப்பு பக்கத்து தேசத்துக்கு ஓடி போனான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பாருங்க, ஆகவே நட்சத்திர மண்டலம் வரைக்கும் பாதிக்கக்கூடிய ரீதியிலே அவருடைய பிறப்பு இருந்தது. இன்றைக்கு நீங்கள் யோசித்து பாருங்களேன், இந்த சரித்திரத்தை அருமையானவர்களே, உலகத்திலே கோடி பெரிய மனிதர்களும் பெரிய பெரிய அரசியல் தலைவர்களும் ஆராய்ச்சியாளர்களும் கல்விமான்களும் பிறந்திருக்கிறார்கள். ஆனால் சரித்திரத்தை ரெண்டாக பிரித்திருக்கிறது இயேசு கிறிஸ்து. இது மாத்திரம் அவர் தேவன் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்கு பின்னே, கிறிஸ்துவுக்கு முன்னே என்று அவ்விதமாக காலத்தை பிரித்திருக்கிறார்கள். எத்தனையோ ராஜாக்கள் இருந்தார்கள், எத்தனையோ ராஜ்ய பாரங்கள் வந்தது. யாரும் அவருடைய பெயரில் அருமையான சரித்திரத்தை ரெண்டாக பிரிக்கவில்லை. ஆனால் கிறிஸ்துவுக்கு முன்னே, கிறிஸ்துவுக்கு பின்னே என்று சரித்திரத்தை இயேசுவினுடைய பிறப்பு பிரித்து விட்டது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இது ஒன்றே அருமையான நமக்கு ப்ரூஃபாக, ஆதாரமாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் கிறிஸ்துவுக்கு முன்னே உள்ளவர் வாழ்க்கை, கிறிஸ்துவுக்கு பின்னே உள்ளவர் வாழ்க்கை இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். கிறிஸ்துவுக்கு முன்னே தாயின் வயிற்றிலே பிறந்த மனிதன் பாருங்கள், அவன் பாவம் செய்து பிசாசின் கோர பிடிக்குள்ளே இருந்து தவித்து கடைசியில் நரகத்தில் போய் சேரலாம். ஆனால் கிறிஸ்து வந்த மாத்திரத்திலே அவர் இவனுடைய பதிலாளாக சிலுவையிலே அவர் இரத்தத்தை சிந்தி அவர் ஜீவனை விட்டார், தண்டிக்கப்பட்டார், கிரயத்தை கொடுத்தார், கணக்கை முடித்தார். ஆகவே இவன் தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவனுக்காக இயேசு தண்டிக்கப்பட்டிருக்கிறார். இவனுக்கு பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, விடுதலை, பரலோகம் அத்தனை இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. இந்த காலவேளையிலே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசுவே என்று உள்ளத்தில் வாழும் என்று தாழ்மையாக ஒரு அழைப்பு கொடுங்கள். கடந்த காலத்தில் செய்த பாவத்தெல்லாம் வரிசை அறிக்கையிட வேண்டிய அவசியம் இல்லை. அவ்விதமாக செய்வீர்களானால் ஏதாவது பாவத்தை மறந்துட்டா அதுக்கு பதிலாக உங்களை நரகத்தில் தூக்கி போடணும். அது தேவன் அன்புள்ளவர். ஆகவே அவர் சொல்கிறாரு, பாவத்தெல்லாம் அறிக்கையிடாத, அது பிசாசுனுடைய சரக்கு, அது தேவையில்லை பரலோகத்துக்கு. இயேசுவை அறிக்கையிடு, கிறிஸ்துவை அறிக்கையிடு, அந்த பரலோகத்தின் தேவகுமாரனை அறிக்கையிடு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அது போதும். அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆகவே இந்த தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சத்திய வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. தேவன் அன்பாக இருக்கிறார் போல தேவன் அன்பாகவே இருக்கிறார். அர்த்தம் என்னன்னு கேட்டா, God is nothing but love. அன்பை தவிர வேற ஒன்றும் அவற்றை கிடையாது. ஆகவே வாழ்க்கையில் வர கஷ்டங்களும் நஷ்டங்களும் எல்லா பாடுகளும் வேதனைகளும்
அந்த முதல் மனுஷன் இடம் கொடுத்ததுனால பிசாசு இன்றைக்கு மனுக்குலத்தை ஆட்டி படைத்து இந்த வேதனையை அவ்வளவு கொடுத்து கொண்டிருக்கிறான். இதுக்கெல்லாம் முடிவு கட்டும்படி ஒரு சுயாதீனம், ஒரு விடுதலை, ஒரு சமாதானம், ஒரு நிம்மதி, அமைதி வாழ்க்கையில் உண்டாகும்படி இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் அமைதி மாத்திரமல்ல, இந்த நாசில ஓடுற சுவாசம் நின்று விடணும். இந்த சரீரத்தை கரையில் உண்டு வைப்பாங்க. உள்ள ஒரு மனுஷன் இருக்கான், ஆவி மனுஷன். அவன் அழியாதவன், சாவாதவன், தேவனை போன்றவன், நித்தியமாய் வாழுகிறவன். அவன் பரலோகத்துக்கு போவான்னு சொல்லி சத்திய வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, ஆகவே இந்த கால வேளை இது ஒரு பண்டிகை வேளை மாத்திரமல்ல, இது ரட்சிப்பின் வேளை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன வாங்கி பெற்றிருக்கிறோம் என்பதை அருமையானவர்களே நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியம். அறிவு கிறிஸ்தவ யுகத்தில் ரொம்ப அவசியம். உலக பிரமாணமான அறிவை பற்றி பேசவில்லை, தேவனை பற்றி அறிவை பற்றி பேசுகிறேன். பாருங்க, ஒரு பிரசங்கியார் சொல்றாரு, ஒரு கார் வாங்கிட்டு வந்தாராம். கார் வாங்கி தான் புதுசாக வாங்கி அந்த கராஜில் ஒன்று விட்டுருக்காராம். விட்டுட்டு இங்கே ஈஸ்டரில் உட்கார்ந்தாராம். டிவியில் பேசுகிறவன் ஒரு காரை பற்றி உள்ள விவரங்கள்லாம், எதெல்லாம் மேன்மையான அனுபவங்கள் என்பதை பற்றி புதுசாக இத்தனை காரியங்கள்லாம் சேர்த்துருக்காங்க இந்த கார்லன்னு சொல்லி அவன் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தான். அவன் நிறைய காரியங்களை சொன்னான். சொல்லிட்டு இவருக்கு கோபமாக வந்துச்சான். கொஞ்சம் பிந்தி வாங்கியிருக்கலாமே. இந்த டிவி அட்வர்டைஸ்மெண்ட் கேட்டதுக்கப்புறம் அது என்ன காரணம்னு சொல்லி கேட்டு போய் வாங்கியிருக்கலாமேன்னு சொல்லி கையில் சுற்றில எடுத்து அந்த காரை உடைக்கலாமான்னு சொல்லி அவருக்கு கோபம் அந்த அளவு இருந்துச்சான். கடைசியில் எல்லாம் முடிக்கும்போது அவன் சொன்னானா, இவர் வாங்கியிருக்க அதே காருடைய பேரை தான் அவன் சொல்கிறான். இந்த கார் இப்போ வந்திருக்குது, ரொம்ப விசேஷமான காரு, கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒன்று இருக்கணும். ஐயோ, சொல்ல முடியாத சந்தோஷம், குதிச்சாராம், ஆடினாராம். இப்போ பாருங்க, ஏன்னா அறிவு இல்லை. என்ன இருக்குது அவர்கிட்ட? கார் இருக்குது, பெஸ்ட்டு கார் இருக்குது, அதுக்குள்ளே என்னென்ன தேவைப்படுமோ அதெல்லாம் இருக்குது. ஆனால் அருமையானவர்களே, கொஞ்சம் விட்டுருந்தா சுத்திரச்சு கண்ணாடி உடைச்சிருப்பார். ஏன் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு உள்ள ரட்சிப்பு இருக்குது. இந்த ரட்சிப்பு குறித்த ஒரு மேன்மை, அதை குறித்த ஒரு உயரமான ஒரு எண்ணம் இல்லை அவங்களுக்கு இல்லை. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், சரியான எண்ணம் இருந்தாலே போதும். சரியான எண்ணம் இல்லை. அவங்க ஏதோ பாவத்தை இயேசுநாதர் மன்னிச்சிருக்கிறாரு, அப்படி அவ்விதமாகத்தான் அவர்கள் யோசிக்கிறார்கள். இல்லை, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ரட்சிப்பு என்பது அபூர்வமான ஒன்று, விவரிக்க முடியாத ஒன்று, சிந்திக்க முடியாத ஒன்று, பிரசங்கிக்க முடியாத ஒன்று. இது தேவன் சம்பந்தப்பட்ட விஷயம். தேவாதி தேவன் சிங்காசனத்தை விட்டு இறங்கி இந்த மாட்டுச்சாணிக்கு இறங்கி வந்தார். அவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்தினார். எதற்குன்னா, மனுஷன் மாட்டுச்சாணி மாறி அந்த அளவில் தரமட்டமாக அருமையான தாழ்ந்து போனபடினாலே என் மேலே மனதுருகி சொர்க்கத்தை விட்டு, தேவதூதலை விட்டு, ஆராதனையிலே விட்டு இந்த பூலோகத்துக்கு அருமையான மாட்டுக்கொட்டைக்கு இறங்கி வந்தார். இன்றைக்கு மாட்டுக்கொட்டை மனிதனை ராஜாவாக மாற்றுகிறது அவருடைய திட்டமாக இருக்கிறது. மனிதனுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர், பாவ மன்னிப்பை கொடுக்கிறவர், ரட்சிப்பை கொடுக்கிறவர், விடுதலை கொடுக்கிறவர், பிசாசின் பிடியிலிருந்து ஒரு விடுதலையை, வெற்றியை கொடுக்கிறவர். பாருங்கள், பிசாசு மனிதனை கட்டி வைத்திருக்கிறான், கர்த்தர் வெட்டி விடுறாரு. மனுஷனை விடுதலையாக்குகிற கர்த்தர், சுயாதீனமாக்குகிற கர்த்தர். அவனை அருமையானவர்களே, எந்த
கட்டுமில்லாதபடி ஃப்ரீயாக அருமையானவர்களே அவனை விடுகிறவர். அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த இயேசுவினிடத்திலே ஒரு பெண்ணை கொண்டு வந்தார்கள். அதை யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். பாருங்கள், இயேசுநாதர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த பெண்ணை கொண்டு வந்து அங்கொண்டு அவர் முன்னால் நிறுத்தினாங்க. நிறுத்திட்டு சொன்னானுங்க, வேசித்தனத்தில் கையும் மெய்யுமா நாங்கள் பிடிச்சிட்டோம். இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று புத்தகம் சொல்லுது. என் நீர் என்ன சொல்லுதுன்னு கேட்டாங்க. எல்லாரும் கையில் கல் வச்சிருக்கான். மரணத்துக்கும் அவளுக்கும் ஒரு அடி தூரம்தான். ஒரு கல் போதும் பொம்பளைக்கு. அருமையான பிள்ளையே, ஆகவே இப்படிப்பட்ட மத வெறியர்கள் பெரிய பெரிய கல்லை தேடினாங்க. எதுக்குன்னு கேட்டால் மற்றவர்களை கொல்லுவதற்கு. ஆனால் இரட்சகராய் இயேசு கிறிஸ்து சாவு போகிறவனுக்கு ஜீவனை கொடுக்கிறவர், நம்பிக்கையை கொடுக்கிறவர், எதிர்காலத்தை கொடுக்கிறவர், வாழ்வை கொடுக்கிறவர். ஆகவே என்ன சொல்கிறீன்னு கேட்டாருங்க. அவர் சொன்னார், உன்கிட்ட நீங்கள் இத்தனை பேர் நிற்கிறீங்களே, இல்லை எவன் யோக்கியனும் பாவமே செய்யாதவன், ஒரு பாவம் செய்யாத யோக்கியவன், அவன் முதலாவது கல்லாவ மேலே எரியட்டும், மற்றவங்க போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னார். மனச்சாட்சினாலே கடிந்து கொள்ளப்பட்டு பெரியவர் முதல் கொண்டு சிறியவர் வரைக்கும் எல்லாரும் இடத்த காலி பண்ணிட்டாங்க. இயேசு குனிந்திருந்தவர் தலையை தூக்கி பார்த்தார். இந்த அம்மா மாத்திரம் நிற்கிறா. அவட்ட கேட்டார், ஸ்திரியே, நீ ஆக்கணைக்குள்ளா திருத்தவர்கள் ஒருவரும் இல்லையா? அவ சொன்னா, இல்லை, போயிட்டாங்க எல்லாம். இப்ப அவளுக்கு ஒரு சந்தேகம், இவர் கள்ளத்துக்கு எரிஞ்சாருன்னா எரியலாம், தேவன் எரியலாம். ஆனால் அவர் சொன்னார், நானும் உன்னை அக்கனைக்குள்ள ஆத்திருக்கிறது இல்லை, நானும் உன் மேலே கல்லறிய மாட்டேன். கல்லறியறதுக்காக நான் வரவில்லை, கல்லுல நீக்கிறதுக்காக, பாரத்தை நீக்குவதற்காக, போக்குவதற்காக, விடுவிப்பதற்காக, மனுஷனுக்கு சுயாதீனத்தை கொடுப்பதற்காக நான் அந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன். நீ போ, இனி பாவம் செய்யாதேன்னு சொன்னார். ஒருத்தர் கேட்டார், வேசித்தனத்திலேயே பிழைக்கிறவா, அதில் சம்பாதிச்சு வயிறுகளுவா, அவ பாவம் செய்யாமல் இருக்க முடியுமான்னு கேட்டார். முடியும் என்றால் இயேசு சொன்னார், நான் உலகத்திலே இருக்கும் வரையும் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், ஜீவ ஒளியாக இருக்கிறேன். அருமையானவர்களே, இந்த ஜீவ ஒளி ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது, ஒளி வரும்போது இருள் ஓடிவிடும். அதுபோல இயேசு கிறிஸ்து உள்ளே வருவாரானால் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்க எல்லா குறைவுகளும் ஓடிவிடும், குடும்பத்தில் இருக்க சாபம் ஓடிவிடும், தலைமுறை தலைமுறை ஆட்டி படைக்கிற சாபம் ஓடிவிடும், எல்லா பிசாசின் பிடியும் எல்லாம் வெட்டப்படும். சுயாதீனம், சமாதானம், சந்தோஷம் இவைகள் உங்கள் பங்காக மாறும். இன்றைக்கு கண்ணை மூடினீர்களானால் அந்த சொர்க்கராஜ்யத்துக்கு நீங்கள் போவீர்கள். இயேசு உங்களுடைய தண்டனை கல்வாரி சிலுவையிலே முற்றிலுமாய் அனுபவித்திருக்கிறார். தண்டனை முடிந்தது, உங்களுக்கு தண்டனை இல்லை. இயேசு உங்கள் சார்பிலே தண்டிக்கப்பட்டார், நீங்கள் பரலோகத்து போகலாம். பாருங்கள், எவ்வளவு பெரிய நற்செய்தி! இதைத்தான் தேவதூதன் கொண்டு வந்தான். நாங்கள் இந்த கால வேளையிலே உங்களுக்கு கொண்டு வருகிறோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். எல்லாரும் இந்த அளவற்ற ரட்சிப்பு, விவரிக்க முடியாத ரட்சிப்பு, பெரிதான ரட்சிப்பு, இந்த ரட்சிப்புக்காக கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். எல்லாரும் கரங்களை உறக்க தட்டுவோம். இந்த ரட்சிப்புக்கு காரணராயிருந்த இயேசுவுக்கு எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம்.
எங்களுடைய பாவங்கள் தொலைந்து கர்த்தாவே பாவ கட்டுகள் அறக்கப்பட்டு நாங்கள் விடுதலை அவருக்காக உம்முடைய குமாரனை கல்வாரி சிலுவையிலே கட்டினீரே. உம்முடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த காலை வேளையிலே பிதாவே உம்மை துதிக்கிறோம், குமாரனே உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படாத மக்கள் இந்த காலை வேளையில் நீர் ரட்சிக்க வேண்டும் என்று இயேசுவின் பாடுகள் மூலமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. அமிதமாக செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.